அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் இருந்து புதுசாக வந்து ஒரு 160cc பைக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பைக்கை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பொதுவாக வந்து ஹோண்டா அப்படின்னு எடுத்துட்டோம்னா வந்து 160cc வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா யூனிகான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆர்னட் அப்படின்னு இருக்குது. இது மாதிரி சில பைக்ஸ்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது வந்து இப்போ அந்த வரிசையில் வந்து ஒரு புது பைக்கை வந்து ஹோண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன பைக் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோண்டா எக்ஸ்பிளேட் அப்படின்ற பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 160cc தான். இந்த பைக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அந்த பைக்கோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஏதோ ஒரு ரோபோட் தலை மாதிரி இருக்குது. அதுவும் வந்து கொஞ்சம் நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பைக் பற்றி பார்த்தோன்னா அந்த பைக்கில் வந்து 162cc கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின், இது ஏர் கூல்ட் இன்ஜின் தான். இதோட பிஹெச் பற்றி பார்த்தோன்னா வந்து 13.9 பிஹெச்பி கொடுத்துருக்காங்க. இதோட டார்க் பற்றி பார்த்தோன்னா வந்து 13.9 Nm டார்க் வந்து இந்த பைக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ஃபியூல் டெலிவரி டைப் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து கார்பரேட் தான். இதில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுக்கல. அடுத்து வந்து கியர் பற்றி பார்த்தோன்னா வந்து 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து 5 கியர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட வெயிட் பற்றி பார்த்தோன்னா வந்து இதில் 140 கிலோகிராம் வந்து இந்த பைக்கோட வெயிட் வருது. அடுத்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 12 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட வீல் டைப் பார்த்தோம் அப்படின்னா வந்து 17 inch அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இது வந்து டியூப்லெஸ் டயர், ரேடியல் டயர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பிரேக்கிங் பற்றி பார்த்தோன்னா வந்து ஃப்ரண்ட் வீல் அண்ட் டிஸ்க்கும், ரேர் வீலில் வந்து ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தோன்னா வந்து ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோப்பிக்கும், ரேர் வீலில் வந்து மோனோஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹெட்லைட்டும் எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டெய்லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பற்றி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டாக்கோமீட்டர், ட்ரிப் மீட்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ், அப்புறம் கியர் இண்டிகேட்டர், அப்புறம் சர்வீஸ் டியூ ரிமைண்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட மைலேஜ் பற்றி பார்த்தோன்னா வந்து 40 to 50 km/லிட்டர் அப்படின்ற மாதிரி இந்த ஹோண்டா தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக் லான்ச் ஆகிறதுனால வந்து இது எவ்வளோ கொடுக்கும் அக்யூரேட்டா அப்படின்ற பற்றி தெரியல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட கலர்ஸ், இது என்னென்ன கலரில் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர், ப்ளூ, ரெட், பிளாக், கிரீன் அப்படின்ற ஒரு 5 கலரில் வந்து இந்த பைக் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் கேட்கலாம் இது வந்து எப்போ லான்ச் பண்ணுறாங்க, இதோட விலை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஹோண்டா தரப்புன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்த மாதம் வந்து அதாவது மார்ச் 2018 வந்து இந்த பைக் வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதோட விலை வந்து அவங்க எதுவுமே சொல்லலை. இது வந்து எவ்வளோ எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட ஆன்-ரோட் ப்ரைஸ்க்கு வந்து 90,000 வரையும் வந்து இந்த பைக்கோட விலை வந்து எதிர்பார்க்கப்படுது. உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி மேலும் பல தகவல்கள் அதுவும் நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கணுமா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.